அனைவருக்கும் நமஸ்காரங்கள். இன்றைய சத் விசாரமாக சிவாய நமவென்று சிந்தித்திருப்போருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை. இது பற்றிய சத் விசாரம் செய்து பார்ப்போம். இறைவன் குரானிலே இறைவனை அறிந்து வணங்குபவனும் அறியாமல் வணங்குபவனும் சமமல்ல என்று அருளுகின்றார். இதுதான் கடவுள், இன்ன நன்மையை அடைவதற்குத்தான் நான் கடவுளை வணங்குகிறேன் என்று அறிந்து வணங்குபவனுக்கு கிடைக்கும் நன்மை. சரி, ஒரு கும்பிட போட்டு வைப்போம் என்று கடவுளை அறியாமல் வணங்குபவனுக்கு கிடைக்காது என்று இறைவன் அருளுகின்றார். சிவாய நமவென்று, சிவாய என்றால் உன்னை மரணத்திலிருந்து காக்கும் கடவுள் என்று பொருள். நாம் ஒரு விஷயத்தை வணங்குகின்ற பொழுது அதை நம்மை மரணத்திலிருந்து காக்குமா என்று அறிந்து வணங்க வேண்டும். ஒரு கோவிலுக்கு போகிறோம், ஒரு மரத்தை காமிச்சு இந்த மரத்துக்கு ஒரு வணக்கத்தை போடு அப்படிங்கிறாங்கோ. இந்த மரம் மரணம் வருகின்ற பொழுது என்னை காப்பாற்றுமா அப்படின்னு சிந்திக்கணும். மரம் காப்பாற்றாது, அப்போ அது சிவாய கிடையாது. யாராவது மாட்டை காமிச்சு இந்த மாட்டுக்கு ஒரு கும்பிட போடுப்பா அப்படின்னா நமக்கு நாமே கேட்டுக்கணுமா, இந்த மாடு என்னை மரணத்திலிருந்து காக்குமா? காப்பாற்றாது. அந்த மாடு சிவாய கிடையாது. இப்படி நீ தேடணும். உன்னை மரணத்திலிருந்து காக்கும் பொருளுக்குத்தான் சிவாய என்று பெயர். சரி, நான் அதை வணங்கலை, அது சிந்திக்கலை, எனக்கு என்ன நஷ்டம் உண்டாகும்? பள்ளிக்கூடத்தில் சேர்ந்துருக்கிறோம், பரிச்சு வைக்கிறாங்கோ, ரூல்ஸை ஆல்ரெடி போட்டாச்சு. 40 மார்க் எடுத்தால் தான் பாஸ். 40 எடுக்கலைன்னா தானாகவே ஃபெயிலாகி விடுவோம். மரணத்திலிருந்து உன்னை காப்பாற்றக்கூடிய கடவுள் என்று நீ அறிந்து வணங்கவில்லை என்றால், சிவாய என்று சிந்திக்கவில்லை என்றால், அடுத்த வரிய கவனி. நம என்றால் மரணம், யமன்னு அர்த்தம். நீ சிவனிடம் மாட்டிக்கொள்ளவில்லை என்றால் யமனிடம் சென்று மாட்டிக்கொள்வாய், மரணத்திடம் போய் மாட்டிக்கொள்வாய். அப்படிங்கிறதுக்காக தான் நீ உயிருடன் இருக்கின்ற பொழுதே சிவாயா என்று சொல்லக்கூடிய அந்த பொருள் எது, அந்த பூமியில் எங்கே இருக்குது என்று கண்டு அதுக்கு ஒரு வணக்கத்தை போடு. அப்படிங்கிறதுக்காக தான் சிவாய நமவென்று சிந்தித்திருப்போருக்கு அபாயமில்லை என்று முன்னோர்கள் வழிகாட்டி உள்ளார்கள். நன்றிகள், நமஸ்காரங்கள்.